ஒரு குடும்பம் முன்னேறணும்னா அவர்கள் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது. அந்த பணத்தை சரியா செலவழிக்க தெரியணும். மாதம் சம்பளம் வந்த உடனே அதை முழுக்க செலவு செய்யாதீங்க. முதல்ல ஒரு பட்ஜெட் போடுங்க. உங்க செலவுகளை 3 வகையா பிரிச்சுக்கலாம். 1 தேவை, 2 முக்கியம், 3 விருப்பம். முதல்ல தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சு முடிங்க. மற்ற செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க. அதுவே தேவையில்லாத செலவுகளை குறைக்கும். முடிஞ்சவரை வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கும் நல்லது, உங்க பணத்துக்கும் நல்லது. மின்சாரம், தண்ணீர் இதெல்லாம் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இதுல நீங்க காட்டுற அக்கறை மாச கடைசியில ஒரு பெரிய சேமிப்பை தரும். சம்பளம் வந்த உடனே குறைந்தது 10% சேமிக்க பழகுங்க. ஏன்னா மிச்சம் இருந்தா சேமிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. முதலில் சேமித்து விட்டு பிறகு செலவு செய்வதுதான் சரியான வழி. குடும்பத்தோட பேசுங்க. சேமிப்ப ஒரு பழக்கமா மாத்துங்க. சிக்கனம் அப்படிங்கிறது குறைவாக வாழ்வது இல்லை, சரியாக வாழ்வது. இன்றே ஆரம்பியுங்கள். நாளை உங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழும்.